சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகமே உறைந்து போகும் அந்த நிமிடம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது அமெரிக்க நேரப்படி இன்று இரவு 9 மணிக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்து ஒரு மகா ரகசிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார். இந்த போருக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் அமெரிக்கா ஈரானை விட்டு வெளியேறும். டிரம்ப் விடுத்துள்ள இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச அரசியலையே புரட்டி போட்டுள்ளது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டதால் இனி அங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை என டிரம்ப் கருதுகின்றாரா, அல்லது இது ஒரு தந்திரமான பின்வாங்கலா? மறுபுறம் போர்களும் இரத்த பூமியாக மாறியுள்ளது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஈரான் கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே ஏவுகணையில் இருந்து நூற்றுக்கணக்கான சிறு குண்டுகள் சிதறி விழுந்து வெடிப்பது இஸ்ரேலிய மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஜேமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலில் முக்கிய அணு ஆராய்ச்சி மையமான திமோனா முதல் அஷ்கலோன் வரை ஏவுகணைகளை ஏவி அதிர வைத்துள்ளனர். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி கொல்லப்பட்டு விட்டார் அல்லது ரஷ்யாவில் சிகிச்சை பெறுகிறார் என்ற வதந்திகளுக்கு இன்று ரஷ்யா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. மனிதாபிமானம் எங்கே போனது? தெஹ்ரானில் உள்ள புற்றுநோய் மருந்து உற்பத்தி நிறுவனம் மற்றும் குடியிருப்புகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. மருந்து ஆலைகளை தகர்ப்பது போர்க்குற்றம் என ஈரான் கொதிக்கும் நிலையில் மலாப் பகுதி மக்கள் சிதைந்து கிடக்கும் காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. குவைத் விமான நிலையத்தில் எரிபொருள் கிடங்குகள் எரிப்பு, கத்தார் அருகே கப்பல் மீது மர்ம தாக்குதல் என போர் உச்சத்தில் இருக்கும் போதே ட்ரம்ப் ஏன் வெளியேற நினைக்கிறார்? இன்று இரவு அவர் வெளியிடப் போகும் அந்த ரகசிய தகவல் என்ன? போர்க்களத்தின் அதிரடி திருப்பங்கள் இதோ. Fourth Monkey Connect coming soon. ஒரு மாத காலமாக உலகையை உலுக்கி வந்து அமெரிக்க ஈரான் போரில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மிக விரைவில், அதாவது இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அமெரிக்கா ஈரானை விட்டு வெளியேறும் என அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டதாகவும் இலக்குகள் எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. அவர்கள் கற்காலத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என நாங்கள் உணரும் போதே வெளியேறி விடுவோம் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஒரு புதிய ஆட்சி உள்ளதால் அவர்களை அணுகுவது எளிதாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த முடிவை அடுத்து தெஹ்ரான் தரப்பிலிருந்தும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோதலை எப்படி எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் தங்களுக்கு தெளிவான உறுதி இருப்பதாக ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. எந்தவொரு ஒப்பந்தமும் இல்லாமலேயே அமெரிக்கா வெளியேற தயார் என ட்ரம்ப் கூறியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைய வழிவகுத்துள்ளது. இருப்பினும் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கும் பொறுப்பை அமெரிக்கா ஏற்காது எனவும் அந்தந்த நாடுகளே அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளது. புதிய விவாதங்கள் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலகை உற்று நோக்க வைக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வாஷிங்டனில் இருந்து வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எதிர்காலத்தில் நேரடி சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். 33 நாட்களாக தொடரும் போரில் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக கருதப்படுகின்றது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே மறைமுக தொடர்புகள் தொடர்ந்து வரும் நிலையில் மோதலை தணிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் நேரடி பேச்சுவார்த்தைகள் அவசியமாகின்றன. ஒருபுறம் ராணுவ முன்னேற்றங்கள் தீவிரமாக இருந்தாலும் மறுபுறம் ராஜதந்திர முயற்சிகளும் வளர்ந்து வருவதாக ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் மத்திய கிழக்கின் போர் மேகங்கள் விலக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. அதிபர் டிரம்ப் ஏற்கனவே போரை விரைவில் முடிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள நிலையில் மார்க்கோ ரூபியோவின் இந்த கருத்துக்கள் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. இன்று இரவு உலக நாடுகளின் பார்வை முழுவதும் வாஷிங்டன் நோக்கி திரும்பியுள்ளது. ஈரான் குறித்த ஒரு மிக முக்கியமான தகவலுடன் அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று இரவு 9 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த சில நாட்களாக மிக விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுவோம் என டிரம்ப் கூறி வந்த நிலையில் இன்றைய உரையில் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகுமா அல்லது ஈரானுடனான புதிய ஒப்பந்தம் குறித்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே ஈரானின் அணு ஆயுத தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படும் நிலையில் டிரம்ப் வெளியிடப் போகும் அந்த ரகசிய தகவல் என்னவாக இருக்கும் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் விவாதித்து வருகின்றனர். அமெரிக்க நேரப்படி இரவு 9 மணி என்பது இந்திய நேரப்படி நாளை காலை சுமார் 6:30 மணியாகும். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவிற்கு பிறகு புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கமேனி எங்கே இருக்கின்றார் என்ற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்து வந்தது. அவர் கடுமையாக காயமடைந்து ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று வருவதாக பரவிய வதந்திகளுக்கு தற்போது ரஷ்யா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஈரானுக்கான ரஷ்ய தூதர் அலெக்சி டிடோவ் அளித்துள்ள விளக்கத்தின்படி முஜ்தபா கமேனி ஈரானில் தான் இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவர் பொது நிகழ்ச்சிகளில் தோன்றுவதை தவிர்த்து வருவதாகவும் அவர் ரஷ்யாவில் சிகிச்சை பெறவில்லை என்று
என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட அமெரிக்க தலைவர்கள் முஜ்தபா காணாமல் போய்விட்டார் என கூறி வந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த தகவல் ஈரானிற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. நேற்று வெளியான இந்த அறிவிப்பு ஈரானின் அதிகார மையத்தில் குழப்பமில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. ஜெனரல் மொக்சேன் ரெசாஜியை தனது ஆலோசகராக நியமித்து புதிய தலைவர் விரைவில் வீடியோ செய்தி ஒன்றையும் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் இப்போது ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டு கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஈரான் கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே ஏவுகணையிலிருந்து நூற்றுக்கணக்கான சிறு குண்டுகள் சிதறி விழுந்து வெடிப்பதால் பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மனித உரிமை அமைப்புகளின் அறிக்கையின்படி இந்த மோதலில் கொத்து தாக்குதல் ஏவுகணைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அப்பாவி பொதுமக்களின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு திறனை மேலும் அதிகரித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியது நிரூபிக்கப்பட்டால் இது ஒரு போர்க்குற்றமாக பார்க்கப்படும் என சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டு ஆளில்லா விமான தாக்குதலில் அங்குள்ள எரிபொருள் சேமிப்பு தொட்டிகள் தீப்பிடித்து எரிந்து வருகின்றன. ஈரானின் ஆதரவு பெற்று ஆயுத குழுக்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக குவைத் விமான போக்குவரத்து துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் குவைத்தின் விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பயணிகள் பாதுகாப்பு குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் இதற்கு பதிலடியாக ஈரான் இலக்குகளில் உள்ள எரிபொருள் கிடங்குகளும் தீப்பிடித்து எரிவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு ஆசியா முழுவதும் முக்கிய உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்படுவதால் இது ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக உருவெடுத்துள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளன. சர்வதேச விமான நிறுவனங்கள் பலவும் வளைகுடா நாடுகளுக்கான சேவையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் முனையில் இப்போது ஜேமனும் நேரடியாக குதித்துள்ளது. ஜேமனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்களால் தெற்கு இஸ்ரேலை நோக்கி குறிவைத்து ஏவப்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணையை இஸ்ரேலிய ராணுவம் வெற்றிகரமாக வான்பரப்பிலேயே இடைமறித்து அழித்துள்ளது. இஸ்ரேலின் சேனல் 12 இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலின் முக்கிய ஆராய்ச்சி மையமான திமோனா முதல் ஹஷ்கலோன் வரையிலான பகுதிகளில் வான்வழி எச்சரிக்கை ஒலிப்பான்கள் முழங்கின. இதனால் மக்கள் பெரும் பீதியடைந்து பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். இருப்பினும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த ஏவுகணையை துல்லியமாக தாக்கி அளித்ததால் எவ்வித உயிரிழப்போ அல்லது பெரிய சேதமோ ஏற்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஈரானின் நட்பு நாடுகளான ஜேமனும் லெபனானும் இஸ்ரேலை சுற்றிலும் புதிய போர் முனைகளை திறந்துள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் கத்தார் கடற்கரைக்கு அப்பால் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது ட்ரோன் மூலம் எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கத்தார் தலைநகர் தோகுவிற்கு வடக்கே சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் அடிப்பாகத்தில் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். மேலும் கடலில் கச்சா எண்ணெய் கசிவு ஏற்படாததால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என ஜூகேஎம்டிஓ தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நடுக்கடலில் கப்பல்களை குறிவைக்கும் இத்தகைய மர்ம தாக்குதல்கள் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ளன. ஈரான் அமெரிக்கா போர் இப்போது மனிதாபிமானமற்ற ஒரு கட்டத்திற்கு சென்றுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உட்பட நாடு முழுவதிலும் உள்ள பொதுமக்கள் தங்கள் இடங்கள் மற்றும் மருந்து உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் சரமாரி தாக்குதலை நடத்தியுள்ளன. ராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்குகிறோம் என்று அமெரிக்காவின் கூற்று அப்பட்டமான பொய் என ஈரான் மக்கள் கொந்தளித்து பேசியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தெஹ்ரானின் மேற்கில் உள்ள புற்றுநோய் மருந்து உற்பத்தி நிறுவனம் இஸ்பஹான் மற்றும் போரிஜனில் உள்ள எஃகு தொழிற்சாலைகள், பந்தர் அப்பாஸ் துறைமுகம் மற்றும் புஷேரில் உள்ள வானிலை ஆய்வு மையம் என பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பல வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலா பகுதியில் உள்ள குடியிருப்பு வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அப்பாவி மக்களின் உயிரை பறிக்கும் இந்த செயலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய தலைவர்கள் உறுதி அளித்துள்ளனர். ட்ரம்ப் வெளியேறுவோம் என கூறும் அதே வேளையில் மறுபுறம் இத்தகைய கொடூர தாக்குதல்கள் தொடர்வது சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.